ஹீரோயினுக்கு நடக்கிற இந்த என்கேஜ்மெண்ட்ல ஹீரோ உள்ள பூந்து பிரச்சனை பண்றான். நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம்ல, ஒரே ரூம்ல இருந்தோம்ல அப்படின்ன உடனே அந்த என்கேஜ்மெண்ட்டே நின்றுது. அவங்க அண்ணெல்லாம் கேட்கறான், உன்னாலதான் நம்ம குடும்பமானவே போச்சு, இதுக்கப்புறம் நீ வெளியவே போக கூடாதுன்னு போட்டு அந்த பொண்ணை அடிக்கிறான். அடுத்த நாள் அவ வேலைக்கு கிளம்பும் போது நீ வீட்டுக்குள்ள இருன்னு சொல்றான். ஹீரோயின் கேட்குறா, வீட்லயே என்ன ஓரமா உட்காந்தால சொல்லிட்டு இந்த சம்மந்தம் வேணான்னு சொன்னேன், என்னை கேட்காம என்ன போட்டு அடிச்சு என்ன ஓரமா உட்கார வச்சிங்க, நான் எவ்வளோ நல்லா படித்தேன், என்னை படிக்க வைங்கன்னு கேட்கும் போது கூட என்னை இன்ஜினியரிங் சேர்க்காம என்னை ஏதோ ஒரு மொக்க காலேஜில் சேர்த்து விட்டீங்க. நான் இப்போ நல்ல வேலைக்கு கூட போகாமல் ஏதோ ஒரு கடையில் போய் சாரி விற்றுக்கிட்டு இருக்கேன், என்னால் உட்காந்து கூட வேலை பார்க்க முடியல. நான் லவ் பண்ண பையனாவது என்னை புரிஞ்சுப்பான்னு நினச்சேன், அவனும் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டான், எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அன்னைக்கு ஹீரோயின் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா தனியாக கூப்பிட்டு பேசுறாரு, உனக்குள்ள இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சுமா, இவ்வளோ நாள் நான் சேர்த்து வச்ச காசெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு அந்த காசை கொடுத்துட்டு நீ ஏதாவது வெளியூருக்கு போய் நல்லபடியாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு லைஃப்பில் செட்டில் ஆகுமான்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே ஊரை விட்டு போறான்னு இவளுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு தனியாக மீட் பண்ணணும்னு கேட்குறான். ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து கேட்குறான், நான் உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ வந்து நல்லபடியாக வெளியூருக்கு போய் படிச்சுட்டு உனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தானே பிடிக்கும், அதை பண்ணு, என்னாலும் விவசாயத்தை விட்டு வர முடியாது, கடைசி வரைக்கும் நம்ம சேரவே மாட்டோன்னும் போது இந்த பொண்ணு சொல்கிறா, நான் இப்படியாவது அங்கே போய் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு சேர்ந்துட்டு நான் உன்னை அங்கே கூப்பிட்றேன்றா. இல்லை, கடைசி வரைக்கும் நம்ம 2 பேராலையும் சேர முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிரிகிறாங்க. இப்போ ஒரு 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, ஹீரோயினும் வெளியூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி பெரிய ஆளாக இருக்கா. இப்போ ஹீரோவும் அதே டைமில் கொரோனா டைமில் தக்காளி விலை ஏறினதுனால அதை விற்று அவன் ஊர்லேயே பெரிய ஆளாகி இப்போ அவங்க அப்பாவும் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அந்த இடத்துல கை குழந்தையோட வந்து, நீ என்னதான் மறந்த, நம்ம காதல் தான் மறந்த, உன் குழந்தைய மறந்துட்டியா, இங்கே பாருன்னு சொல்லி அங்கே நிற்கிறா. ஹீரோட அப்பாவும் இந்த குழந்தை என்னோட பேரனான்னு சொல்லி இறங்கி வராரு. அந்த இடத்துல கல்யாணமும் நின்று போயிடுது, எல்லாரும் போயிடுறாங்க. ஹீரோயினும் அந்த கை குழந்தைய யாருக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாலும் கொடுத்துட்டு, நான் போய் சொன்னேன், நம்ம இவ்வளோ நாள் பிரிஞ்சிருக்கோம், நீ அதுக்காக நம்ம லவ்வை மறந்துடுவியா, கடைசி வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போறா. என்ன சொல்கிறா, நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுன்னு கேட்டா, நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், போயிட்டு வர வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கிறது போயிடுறா. கடைசியாக ஹீரோயினும் அமெரிக்காலேருந்து வந்துடுறா. இவனும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கா, இவனும் விவசாயத்தை ஊரில். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் விடாமல் சந்தோஷமாக வாழ்கிறாங்க.